அரை நூற்றாண்டுக்கு திமுகவை வழிநடத்திய கருணாநிதி, கால் நூற்றாண்டுக்கு அதிமுகவை ஆளுமை செய்த ஜெயலலிதா. தமிழக அரசியல் களத்தில் இருவேறு துருவங்களில் இருந்த இருவரும் ஆளுமைகளான கருணாநிதியும் ஜெயலலிதாவும் நேருக்கு நேர் சந்தித்த முக்கியமான பொது தேர்தல் 2016 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். ஒரு வகையில் அவர்கள் இருவரும் முழு பலத்துடன் மோதிக்கொண்ட கடைசி பொது தேர்தலும் கூட. அந்த வகையில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த 2016 தேர்தல் முடிவை மறுபார்வை பார்க்க வேண்டியது மிக அவசியம். தீமை முடியட்டும், நன்மை விடையட்டும், இரவு முடியட்டும், சூரியன் விடையட்டும், முடியட்டும் விடையட்டும், முடியட்டும் விடையட்டும், முடியட்டும் விடையட்டும். மக்களால் நான், மக்களுக்காக நான், முடியட்டும் விடியட்டும், மாற்றம் முன்னேற்றம், ஒரு கட்சி ஆட்சி ஒழியட்டும், கூட்டணி ஆட்சி மலரட்டும், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்று 2016 சட்டமன்ற தேர்தல் களத்தை ஆக்கிரமித்திருந்த கோஷங்கள் அநேகம். கடந்த கால் நூற்றாண்டாக ஆளுங்கட்சியின் மீதான மதிப்பீடாக இருந்த தேர்தல் களத்தை ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள் என இரு கட்சிகளின் மீதான மதிப்பீடாக மாற்றி அமைத்தவை இத்தகைய கோஷங்கள்தான். 1000 கோஷங்கள் எழுப்பினாலும் தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பது என்னவோ எண்கள்தான். தொண்டர்களின் எண்ணிக்கை, கட்சியின் வாக்கு சதவிகிதம், கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை என்று எப்படி பார்த்தாலும் தேர்தல் என்பது முழுக்க முழுக்க எண் விளையாட்டு என்கின்ற நம்பர் கேம் தான். அப்படி 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை சில எண்களின் வழியாக விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. 74% அதிகமான வாக்குப்பதிவு நடந்த சட்டமன்ற தேர்தல் 2016 தேர்தல். அரசியல் கட்சிகளுக்கு இணையாக தேர்தல் ஆணையமும் பிரச்சார களத்தில் இறங்கியது இந்த தேர்தலின் முக்கிய அம்சம். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஏராளமான விளம்பரங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். தாசில்தார்களே தெருவுக்கு தெரு துண்டறிக்கை கொடுத்தனர். அவர்களுக்கு துணையாக தன்னார்வ தொண்டர்களும் சேர்ந்து கொண்டனர். தேர்தல் நாளன்று 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யாமல் இருக்கும் பட்சத்தில் வாக்கு சதவிகிதம் இன்னும் உயர்ந்திருக்கும். பொதுவாக சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவில் வாக்குப்பதிவு நிகழ்ந்தால் அது ஆட்சி மாற்றத்தின் அறிகுறி. 1967 தேர்தலின் போது அப்படித்தான் நடந்தது என்பார்கள் அரசியல் பண்டிதர்கள். ஆனால் அது வெறும் கற்பிதம் என்று சொல்லிச் சென்றது 2016 தேர்தல் முடிவு. மொத்தமுள்ள 234 இடங்களில் 134 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது அதிமுக. 5 ஆண்டுகால ஆட்சியின் மீதான அதிருப்தி, சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் புகார்கள், குடும்ப அரசியல், டிசம்பர் பெருவெள்ளம், கடன் சுமை, மத்திய அமைச்சர்கள் முன்வைத்த புகார்கள், எதிர்க்கட்சிகளின் ஏகோபித்த எதிர்பிரச்சாரம் என்பதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக பெற்ற முக்கியமான வெற்றி இது. கடந்த தேர்தலை விட 16 இடங்கள் குறைவு. ஆனால் கடந்த முறை தேமுதிக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற வானவில் கூட்டணியோடு தேர்தலை சந்தித்திருந்தார் ஜெயலலிதா. ஆனால் இம்முறை சிறு கட்சிகளோடு மட்டும் தேர்தலை சந்தித்தது உண்மையில் ஓர் அரசியல் சாகசம். அதை செய்வதற்கு உந்தி தள்ளியவை
சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. ஒப்பீட்டளவில் கணிசமான வாக்கு வங்கி கொண்ட பாமக, மதிமுக, இடதுசாரிகள் ஆகியன அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை வலுவாக எடுத்து உறுதியாக களத்திற்கு வந்திருந்தன. அதிமுகவின் இயற்கையான கூட்டணி பாஜக. ஆனால் அந்த கட்சியை சேர்த்துக் கொள்வதால் உருவாகும் எதிர்மறை வாக்குகள் அதிகம் என்பதால் பாஜகவை தூக்கிச் சுமக்க அதிமுக விரும்பவில்லை. தமாக, மனிதநேய மக்கள் கட்சி போன்றவை அதிமுகவுடன் அணியமைக்க விரும்பினாலும் அதிமுக விதித்த இரட்டை இலை சின்ன நிபந்தனை அவர்களை அதிமுகவிடமிருந்து விலக்கி வைத்தன. விளைவு 232 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தினார் ஜெயலலிதா. ஒரு வகையில் அந்த முடிவே அதிமுகவின் வெற்றிக்கான அடித்தளம். மற்றபடி திமுகவின் பலவீனம், பலமுனை போட்டி என்பதெல்லாம் அதன் பிறகுதான். எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து 2வது முறை ஆட்சியை பிடித்த தலைவர் ஜெயலலிதா என்று பெருமிதம் கொள்கிறார்கள். உண்மைதான். என்ன ஒன்று, இந்த சாதனையை 50களில் காமராஜரும் 70களில் கருணாநிதியும் செய்திருக்கிறார்கள். அவர்களை அடியொற்றி எம்ஜிஆர், இப்பொழுது ஜெயலலிதா. அவ்வளவுதான். 89 இடங்களை பிடித்து பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பிடித்திருக்கிறது திமுக. ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தி, மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே நடைப்பயணம், கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட காங்கிரஸ் மற்றும் பிரதான இஸ்லாமிய கட்சிகளுடனான கூட்டணி, வாக்கு வங்கி ரீதியாக வலுவற்ற மாற்று அணிகள் ஆகியவனவெல்லாம் திமுகவுக்கு சாதகமான அம்சங்கள். ஆனால் அவற்றையே தூக்கிச் சாப்பிடும் வகையில் குடும்ப அரசியல், 2G, ஏர்செல், மேக்சிஸ் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள், திமுக மாவட்ட செயலாளர்கள் மீதான அதிருப்தி, அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகளின் ஏகோபித்த எதிர்ப்பு ஆகியன திமுக வெற்றி கோட்டை நோக்கி நகர்வதை தடுத்து நிறுத்தின. என்றாலும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஆகப்பெரிய எதிர்க்கட்சியாக திமுக உருவெடுத்தது. முன்னதாக 1984 அதிமுகவின் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் 61 இடங்களுடன் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. 2006 61 இடங்களை பெற்ற அதிமுக வலுவான எதிர்க்கட்சியாக விளங்கியது. சற்று நுணுக்கமாக பார்த்தால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியும் திமுக தான், மிகப்பெரிய எதிர்க்கட்சியும் திமுகவே. அதிமுக, திமுக என்கின்ற இருவரும் கூட்டணிகளுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது 1.1%. ஆட்சியை பிடித்த அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 40.8% வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 39.7% வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆட்சியின் மீதான அதிருப்தி என்பது 8 முதல் 12% வாக்கு சரிவை ஆளுங்கட்சிக்கு ஏற்படுத்தும் என்பது தமிழ்நாடு தேர்தல் வரலாறு சொல்லும் செய்தி. ஆனால் 2011 தேர்தலில் பெரிய கூட்டணியோடு பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட அதிகமான சதவிகிதத்தை சிறு கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைத்து பெற்றது அதிமுக. அதேபோல 2011 தேர்தலை விட வலு குறைந்த கூட்டணியை அமைத்து கூடுதலான வாக்கு சதவிகிதத்தை பெற்றது திமுக. 90 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் அது 100 தாண்டிவிடக்கூடாது, அதாவது ட்ரிபிள் டிஜிட் வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திட்டமிட்டு அதற்காக சில அதிகாரிகளை, சில காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் பயன்படுத்தி வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்திருக்கக்கூடிய அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவைகளையெல்லாம் ஏதேதோ சில காரணங்களை எடுத்துச் சொல்லி, எனவே இன்னமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பலமான மாற்று என்று சொல்லப்பட்ட தேமுதிக, தமாக அணி சுமார் 6% வாக்குகளையே பெற்றது. ஊழல் ஒழிப்பு, மதுவிலக்கு, கூட்டணி ஆட்சி என்ற 3 முக்கிய முழக்கங்களுடன் உருவான எங்கள் அணி தேமுதிக மற்றும் தமாகவின் உதவியுடன் ஆட்சியில் அமரும் என்றனர்
மக்கள் நல கூட்டணி தலைவர்கள். என்றாலும் குறைந்தது 15% வாக்குகளை பெற்று வெற்றி தோல்வியை அதிமுக திமுக இடையே மடைமாற்றும் காரியத்தை செய்வதோடு பெரிய மாற்று சக்தியாக உருவெடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 6 கட்சி கூட்டணிக்கு இனி ஏறுமுகம்தான் என்ற விஜயகாந்தின் கணிப்பை பொய்யாக்கியது தேர்தல் முடிவு. நுணுக்கமாக பார்த்தால் 3ஆம் இடத்தை பெறுவதற்கே பாமக பாஜகவுடன் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கள் பெரும் போராட்டத்தை நடத்தியிருப்பதை தேர்தல் முடிவுகள் தெளிவுபடுத்தின. பாமக செல்வாக்குள்ள வட மாவட்டங்களில் பெரும்பாலும் பாமகவுக்கே 3ஆம் இடம்தான் கிடைத்தது. அங்கே மக்கள் நல கூட்டணியினருக்கு 4ஆம் இடம்தான். அதேபோல பாஜக செல்வாக்குள்ள கோவை குமரி பகுதிகளில் பாஜகவுக்கே 3ஆம் இடம்தான் கிடைத்தது. அங்கே எல்லாம் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களுக்கு 4ஆம் இடம்தான். இந்த இரு கட்சிகளும் இல்லாத எஞ்சிய பகுதிகளிலேயே பெரும்பாலும் மக்கள் நல கூட்டணியினர் 3ஆம் இடம் பெற்றனர். 69 தொகுதிகளில் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது பாமக. தனித்து போட்டி, சிறு கட்சிகளுடன் கூட்டணி, பெரிய கட்சிகளுடன் கூட்டணி, சமபலம் கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி என்று தேர்தல் அரசியலில் அத்தனை சாத்தியங்களையும் முயற்சித்து பார்த்த கட்சியான பாமக 2016 தேர்தலை 2 இலக்கங்களுடன் தேர்தலை சந்தித்தது. 1. பாமகவின் ஆரம்பகால வாக்கு வங்கி என்றும் இருக்கிறதா இல்லையா என்பதை தங்களுக்கே நிரூபித்துக் கொள்வது. 2. அதிமுக திமுகவுக்கான மாற்று பாமக என்பதை நிலைநாட்டுவது. 2006 தொடங்கி தேமுதிகவிடம் இழந்த சொந்த செல்வாக்கை மறு திரட்டல் செய்ய வட மாவட்டங்களில் டாக்டர் ராமதாஸ் கையில் எடுத்த திண்ணை பிரச்சாரம் புதிய வாக்காளர்களை கவர்ந்தது. வட மாவட்டத்தையும் தாண்டி கட்சியை விரிவுபடுத்த அன்புமணி மேற்கொண்ட கார்ப்பரேட் பவர் பாயிண்ட் பிரச்சாரம் என்ற 2 உக்திகளை கையாண்டது பாமக. சாதி ரீதியிலான அணி திரட்டலை செய்கிறது என்ற தீவிர விமர்சனங்களுக்கு மத்தியில் மதுவிலக்கு, முதல்வர் வேட்பாளர், வளர்ச்சி என்பன போன்ற முழக்கங்கள் வழியே கணிசமான வாக்குகளை பெற்று தமது பலத்தை நிரூபித்தது பாமக. தமிழகம் முழுக்க விரவி கிடக்கும் 6 கட்சிகளின் கூட்டணி 6% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்க, தனியொரு கட்சியாக 5.3% பெற்றிருப்பதன் மூலம் பாமக உயிரோட்டத்துடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மிகப்பெரிய சோகம் அன்புமணி தோற்று போனதுதான். 0.6% வாக்கு வங்கி உயர்வை சந்தித்திருக்கிறது பாஜக. கேரளத்திலும் தமிழகத்திலும் தடம் பதிக்க பிரத்யேக உத்திகளை வகுத்தெடுக்க வேண்டும் என்று மோடி ஆட்சி பொறுப்பேற்ற 2014 சொன்னார் RSS தலைவர் மோகன் பகவத். அதை ஒட்டி கோடி உறுப்பினர் சேர்ப்போம், மோடி ஆட்சி அமைப்போம் என்ற கோஷத்துடன் தேர்தலை எதிர்கொள்ள தயாரானது பாஜக. மிஸ்டு கால் உறுப்பினர் சேர்க்கை என்பது அந்த திட்டத்தின் ஓர் அம்சம். விலகிச் சென்ற தேமுதிகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டுவர சாமவேத தான தண்ட முறைகள் அனைத்தையும் பயன்படுத்தியது பாஜக. எதுவும் எடுபடவில்லை என்ற நிலையில் சிறிய கட்சிகளுக்கும் பெரிய அளவில் தொகுதிகளை தாரை வார்த்து தேர்தலை சந்தித்தது. பிரதமர் மோடி தொடங்கி மத்திய அமைச்சர்கள் பலரும் தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்தனர். ஆனாலும் அந்த கட்சிக்கு ஒற்றை இடம் கூட கிடைக்கவில்லை. ஓரிரு தொகுதிகளை தவிர அனைத்து இடங்களிலும் டெபாசிட் இழந்தது. முக்கியமாக ஜனசங்கம் காலம் தொட்டு பலமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100% தோல்வியை சந்தித்திருக்கிறது பாஜக. ஒரே ஆறுதல் 0.6% வாக்கு வங்கி உயர்வு. மேற்கண்ட கட்சிகள் எல்லாம் பெயரளவில் மாற்று, ஆனால் நாம் தமிழரே மெய்யான மாற்று என்று சொல்லி களமிறங்கிய நாம் தமிழர் கட்சிக்கு 2016 தேர்தல் முடிவு வேறு மாதிரியாக அமைந்தது. 4.5 லட்சம் வாக்குகளை பெற்று 7ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. மாற்று அரசியல் பேசும் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த இடதுசாரிகள், மதிமுக, விசிக, தேமுதிக கட்சிகளும் சரி, பாமக, பாஜக கட்சிகளும் சரி, எல்லோருமே கடந்த காலங்களில் அதிமுக திமுகவுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்தவர்கள். ஆனால் நாங்கள் மேற்கொண்ட கட்சிகள் எவற்றுடனும் தேர்தல் உறவு கொள்ளாத
சுத்தமான மாற்று என்பது சீமானின் வாதம். ஆனால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லி அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்த கட்சி என்பது நாம் தமிழர் கட்சியின் மீதான விமர்சனம். இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும். அது காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரம் என்று சொல்லி அந்த விமர்சனத்தை நிராகரித்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் பெரிய அளவிலான ஆதரவு கிட்டவில்லை. வெறும் 1.1% ஆதரவே கிட்டியிருக்கிறது. என்றாலும் கட்டமைப்பு ரீதியாக கட்சியை பலப்படுத்த இந்த தேர்தலும் அது கொடுத்த அனுபவமும் நாம் தமிழர் கட்சிக்கு உதவக்கூடும். 87 வாக்குகள் வித்தியாசத்தில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக அணியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் டெபாசிட் இழந்து படுதோல்வியை சந்தித்துள்ளார். பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்ட பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாசுக்கும் தோல்வியே கிடைத்துள்ளது. கடலூரில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் தோல்வியே மிஞ்சி உள்ளது. தமிழக பாஜக தலைவர் தமிழிசையும் விருகம்பாக்கத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். 27 லட்சம் வாக்குகளின் உதவியுடன் 8 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்திருக்கிறது காங்கிரஸ். ஊழல் அணி, பொருந்தா கூட்டணி, கூடா நட்பு என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தாலும் திமுகவுக்கு காங்கிரஸ் என்பது அத்தியாவசிய தேவை. உண்மையில் திமுகவின் பிரதான இலக்கு தேமுதிக. அதை அடைவதற்கு காங்கிரஸை கூட்டணிக்கு கொண்டு வந்தது திமுக. அதன் பிறகும் தேமுதிக அசைந்து கொடுக்காததால் காங்கிரசுடனான கூட்டணியை உறுதி செய்தது. 2011 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இடைப்பட்ட காலத்தில் பிளவுபட்டதால் 41 இடங்களில் போட்டியிட வேண்டிய நிலை. ஆனாலும் முன்பை விட 3 உறுப்பினர்களை கூடுதலாக வென்றிருக்கிறது காங்கிரஸ். ஆனால் ஒரு கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் தனது பங்களிப்பை சரிவர செய்யவில்லை என்ற விமர்சனமும் இருக்கவே செய்தது. குறிப்பாக காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் அதிமுகவின் ஆதிக்கம் மிக அதிகம். 3 தொகுதிகளில் 30,000த்திற்கும் அதிகமான வாக்குகளையும், 9 தொகுதிகளில் 20,000த்திற்கும் அதிகமான வாக்குகளையும், 9 தொகுதிகளில் 10,000த்திற்கும் அதிகமான வாக்குகளையும் அதிகமாக பெற்று அனாயசமாக காங்கிரஸை வீழ்த்தி இருக்கிறது அதிமுக. இந்த 21 தொகுதிகள் திமுக கூட்டணியின் தலையெழுத்தை தலைகீழாக்கிவிட்டன. ஆம், ஆட்சியமைக்கும் வாய்ப்பை முற்றாக அழித்துவிட்டன. அதே சமயம் காங்கிரஸை தூண்டில் முனை மண்புழுவாக வைத்து திமுக இழுக்க முயன்ற தேமுதிகவின் நிலை 2016 தேர்தலில் படுமோசம். 104 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக அதன் ஆகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. உண்மையில் திமுக, மக்கள் நல கூட்டணி, பாஜக ஆகிய 3 முக்கிய அணிகளும் தேமுதிகவின் வரவுக்காக வழிமேல் வெளிவைத்து காத்திருந்தன. எல்லோரிடமும் பேசினார் விஜயகாந்த். ஊடகங்கள் எல்லாம் அவற்றை அப்படியே படம் பிடித்து காட்டின. ஆனால் நான் யாரிடமும் பேசவில்லை என்றார் விஜயகாந்த். பேர அரசியலில் உச்சம் என்ற விமர்சனம் விண்ணை பிளந்தது. எப்பொழுது முடிவெடுப்பார், யாருடன் கூட்டணி சேர்வார் என்ற எதிர்பார்ப்புகள் மிகுந்திருந்த சமயத்தில் திடீரென மக்கள் நல கூட்டணியுடன் கைகுலுக்கினார் விஜயகாந்த். ஆனால் தேர்தல் களம் அவருக்கு அத்தனை எளிமையானதாக இருக்கவில்லை. இருவரும் கட்சிகளின் கட்டமைப்பு, வாக்கு வங்கி, பணபலம், பிரச்சார பலம் ஆகியவற்றுக்கு முன்னால் விஜயகாந்த் தலைமையிலான அணி சுண்டக்காயாக தோன்றியது. முதல்வர் வேட்பாளர் என்ற தற்காலிக மகுடம் உளுந்தூர்பேட்டையில் உருண்டு விழுந்தது. 2006 8% தொடங்கிய தேமுதிகவின் இன்றைய வாக்கு வங்கி 2.4%. 172 தொகுதிகளில் அதிமுகவும் திமுகவும் பரஸ்பரம் மோதிக்கொண்டன. சமீபத்திய தேர்தல்களில் இருவரும் கட்சிகளும் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் எதிரெதிராக களம் கண்டதில்லை. 2006 மற்றும் 2011 சட்டமன்ற தேர்தல்களில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஒதுக்கியதால் திமுக குறைவான எண்ணிக்கையில் போட்டியிட்டது. ஆகவே அதிமுகவை எதிர்த்து நிற்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையும் குறைவாக இருந்தன. ஆனால் 2016 தேர்தலின் போது திமுக கூட்டணியில் பெரிய கட்சிகள் அதிகம் இல்லாததால்
அதிமுகவை அதிக தொகுதிகளில் எதிர்கொண்டது திமுக. இறுதியாக திமுக 89 தொகுதிகளிலும் அதிமுக 83 இடங்களிலும் வெற்றி கண்டன. ஆம், கருணாநிதியும் ஜெயலலிதாவும் கடைசியாக மோதிக்கொண்ட பொது தேர்தலில் இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்குமான நேரடி போட்டியில் உதயசூரியனே அதிக இடங்களை கைப்பற்றினார்.